ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு our channel. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்ப்நெயில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் ட்ரேடிங் சைக்காலஜி. பிகாஸ் நம்ம நிறைய பேருக்கு வந்து என்னதான் ஸ்ட்ராட்டஜியில் ஸ்ட்ராங்கான டைம் அண்ட் பேக் டெஸ்டிங் டேட்டா இருந்தாலுமே எல்லா பிகினர்ஸுமே அடி வாங்குற இடமே சைக்காலஜி. ஸோ நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் கரெக்டாக. ஸோ நம்ம ஒரு என்ட்ரி போட்டிருப்போம். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்த உடனே என்ன பண்ணிடணும்னா க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். பிகாஸ் வந்த வரைக்கும் போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை லாஸ் ஆகுது அப்படின்னா, இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் லாஸ் வந்து அதிகமாகும், ரைட்டா? ஸோ இந்த மாதிரியான சைக்காலஜியுமே இருக்கும். ஸோ ஒரு சில நேரத்தில் வந்து ட்ரேட் எங்கடா மிஸ் ஆக போகுதுன்னு சொல்லி ஏர்லி என்ட்ரி போட்டு ஸோ லாஸ்ட்டில் முடிகிற மாதிரியான சினாரியோஸுமே இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கிடையவே கிடையாது. அது வந்து நம்மளோட ட்ரேடர்ஸோட சைக்காலஜி தான். ஸோ இந்த வீடியோவில் ட்ரேடிங் சைக்காலஜினா என்ன, இது ஏன் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்பார்ட்டன்ட், அண்ட் அதை எப்படி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், எல்லாத்தையும் சிம்பிளாக பார்க்கலாம். ஸோ வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ட்ரேடிங் சைக்காலஜினா என்ன? ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் கொஷின். மார்க்கெட் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் தி ஆன்சர் இஸ் நோ. கண்டிப்பாக நம்மளால் மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனிஹோ வி ஆர் ஜஸ்ட் அ ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸாலே மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்போது கோல்டு எங்கே போகுது, யூஎஸ்டி எங்கே போகுது, பிட்காயின் எப்போ ஃபால் ஆகுது, இதெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு ஃபண்டமெண்டலாக அது என்ன வந்து டெக்னிக்கலாகவும் அனலைஸ் ஆகி போகுதோ அதிலிருந்து நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்மளோட எமோஷன்ஸ். ஸோ இதை தான் வந்து ட்ரேடிங் சைக்காலஜி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ட்ரேடிங் சைக்காலஜி அப்படின்னா ட்ரேடிங் நம்ம பண்ணும்போது நம்மளோட மைண்ட் செட் என்னவா இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு கோல்டு வந்து பை பண்ணியிருக்கீங்க. ப்ரைஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக ப்ராஃபிட் சைடு தான் போகுது அப்படின்னு வச்சுக்கலாமே. உடனே நம்ம என்ன தாட் வரும் அப்படின்னா, ப்ராஃபிட் வந்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பயந்து ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவோம், கரெக்டாக? ஆனால் மார்க்கெட் வந்து இன்னும் மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்கும். இது ஒரு வகையான சைக்காலஜி. நெக்ஸ்ட்டு இன்னொரு ட்ரேடர் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ் வருதுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் என்ட்ரி எடுத்திருக்கீங்க, லாஸ் வருது. இந்த தடவை வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிடும், ரைட்டா, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஒரு இடத்துல வைப்போம். அதை மதிக்காமல் நெக்ஸ்ட்னு சொல்லி நம்மளோட ஸ்டாப் லாஸை இன்னும் மூவ் பண்ணி கடைசியாக லாஸ் வந்து ரொம்பவே பெருசாக போய் முடிஞ்சிடும். ஸோ இந்த ரெண்டு கேஸ்லேயுமே நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் ப்ராப்ளமா இல்லை சைக்காலஜியில் ப்ராப்ளமான்னு கேட்டால் தி ஆன்சர் இஸ் சைக்காலஜி. ஸோ சைக்காலஜியில் தான் பிரச்சனை. ட்ரேடிங் ரிலேட்டடாக மொத்தமே 4 மேஜரான சைக்காலஜி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபியர், அதாவது பயம். ரெண்டாவது கிரீட், அதாவது பேராசை. மூணாவது ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கடா மார்க்கெட் இந்த என்ட்ரியை நம்ம மிஸ் பண்ணிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாலாவது ரிவெஞ்ச் ட்ரேடிங், அதாவது போட்ட பணத்தை நான் எடுக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட். ஸோ இந்த 4 தான் மேஜராக இருக்கக்கூடிய இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிகினர்ஸ், ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபியர். ஸோ ஃபியர் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு கோல்டில் வந்து ஒரு பை என்ட்ரி போட்டிருப்பீங்க. ஸோ எங்கடா ப்ராஃபிட் வந்து போயிட போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் வந்து ஒரு 50லேருந்து 100 பிப்ஸ் வரையும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஒரு 20லேருந்து 30 பிப்ஸ்லேயே வந்து நம்ம ஒரு ஷார்ட் ப்ராஃபிட்லேயே வந்து அதை க்ளோஸ் பண்ணிடுவோம், கரெக்டாக? ஸோ அப்போ அங்கே என்ன மைண்ட் செட் நமக்கு இருக்குது அப்படின்னா, ஸ்மால் ப்ராஃபிட் வந்தாலே போதும், நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் உங்களுக்கும் தெரியும் மார்க்கெட் அதாவது அந்த 50லேருந்து 100 பிப்ஸ் வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபியர்னால நம்மளோட ப்ராஃபிட் கம்மியாகும், ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது greediness. ஒரு ட்ரேடில் நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்மளோட சைக்காலஜி என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தான்ப்பா மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் இதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரேட் எடுத்து இந்த ப்ராஃபிட்டை டபுள் ஆக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், greediness அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரேட் மேபி நீங்கள் அனலைஸ் பண்ணியே டிபி போயிருக்கும், உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட்டும் வச்சுருப்பீங்க, எல்லாமே டிக் ஆச்சு, என்ட்ரி போனீங்க, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க. இல்லை அப்படின்னா நமக்கு லக்லே கூட போயிடுச்சுன்னு வச்சுக்கலாமே. அப்படி இருக்கும்போது ரெண்டாவது செட்டப் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எல்லாமே செக்லிஸ்ட் வந்து டிக் ஆயிருக்கான்றதை பார்க்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு செட்டப்பே இல்லாமல் ஆல்ரெடி நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன், நான் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணனால இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் என்ட்ரி போகையில் லாட் சைஸை வேற நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடுவோம், கரெக்டாக? ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஒருவேளை அது டிபி போச்சுன்னா வி ஆர் குட்.
இல்லை லாஸில் தான் போகுது அப்படின்னா எடுத்த ப்ராஃபிட்டும் காலி ஆகிடும். ஸோ இந்த கிரீடினஸ் எப்போதுமே அதிகமான ரிஸ்க் வைக்கிறதுக்கான வழியை வகுக்குது, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு மூணாவது FOMO அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நீங்கள் வந்து மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணிட்டுருக்கீங்க அண்ட் தென் நீங்கள் ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. பட் அதுக்கு வந்து ஒரு 4-5 செக்லிஸ்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து 4 செக்லிஸ்ட் வந்து டிக் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு செக்லிஸ்ட், அதாவது மார்க்கெட் இங்கே வந்துச்சுன்னா நான் என்ட்ரி எடுப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம், கரெக்டாக? பட் ஆனால் இந்த FOMOனால ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி மூவ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட என்ட்ரியை எங்கடா மிஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஏர்லியராகவே நம்மளோட என்ட்ரியை வந்து போட்டுருவோம், ரைட்டா? ஸோ அந்த கன்ஃபர்மேஷனே நமக்கு கிடைக்காது. அந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்காம நம்ம ஏர்லியராக என்ட்ரி போடுறதுனால கண்டிப்பாக அது என்னதில் போய் முடியும், லாஸ்ட்டில் போய் முடிகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னால கண்டிப்பாக நமக்கு லாஸ் அதிகமாகும், ரைட்? ஸோ நம்மளோட 4வது டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ரிவெஞ்ச் ட்ரேடிங். ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான சைக்காலஜி, எஸ்பெஷலி பிகினர்ஸ் இடத்துல அடி வாங்குற இடமே நான் சொல்வேன். ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரேட் வந்து லாஸ் ஆகுது, அதில் ஒரு $100 நீங்கள் லாஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ உடனே நம்மளோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த லாஸை நான் வந்து என்ன பண்ணணும், ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம வந்து மறுபடியும் என்ட்ரிஸை போட்டு ஆல்ரெடி லாஸில் இருப்போம். மறுபடியும் அது டிபி போகலன்னு வச்சுக்கோங்களேன், அகெயின் இட் வில் எண்டட் அப் பண்ண மல்டிபிள் லாஸ். ஸோ இப்படி வந்து நீங்கள் என்டையராக பார்க்கும்போது இருந்த $100 விட்டிருந்தாலே பிரச்சனை இல்லை, மறுபடியும் நான் போட்டதை எடுக்கிறேன்னு சொல்லி அந்த $100 $1000 போய் லாஸ்ட்ல நிற்கும், ரைட்டா? ஸோ இது வந்து ரிவெஞ்ச் ட்ரேடிங் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ நிறைய சொல்கிறீங்க, இது எல்லாத்தையும் நான் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணணும், என்னோட எமோஷன்ஸ் நான் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ 4-5 சொல்லிட்டீங்க, ஓகே ஃபைன். எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரூல் 1, ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா பிளான் பண்ணணும், எந்த ஸ்ட்ராட்டஜி நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டு ஒரு பெண்ணை எடுத்து எழுதுங்க. அண்ட் எங்கே வந்தால் நான் என்ட்ரி போடுவேன் அப்படின்றத அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் உங்களோட ஸ்டாப் லாஸ் அண்ட் டிபியை நீங்கள் செட் பண்ணியிருக்கணும். மேபி நீங்கள் மேனுவலாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்குன்னு ஒரு நம்பர் வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா என்ட்ரி போகிற மாதிரி இருக்கும், ரைட்டா? நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 2, கன்சிஸ்டன்சி. அதாவது ஒரே ட்ரேடில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா மிகப்பெரிய ப்ராஃபிட் அப்படின்ற சைக்காலஜி இல்லாமல் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட்டை 4-5 வந்து சங்க்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன லாட் ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது, அதுக்குன்னு நான் வந்து ரொம்ப சின்ன லாட் சொல்லலை, உங்களோட அக்கௌண்ட் சைஸில் மீடியமான லாட்ஸை யூஸ் பண்ணும்போது you can get a high probability and quality of the trades வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, ரைட்? நெக்ஸ்ட் வந்து ரூல் நம்பர் 3. ஸோ லாஸ் நடந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறுபடியும் நம்மளோட எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணி நெக்ஸ்ட் என்ட்ரிஸ் வந்து போகவே கூடாது. ஸோ ஒருவேளை அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் ஆகுறீங்க அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் டேவை அன்னைக்கு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி இல்லைனா 2 என்ட்ரி அப்படின்னும் போது ரெண்டுமே எனக்கு லாஸ் அப்படின்னா உங்களுக்கு அன்னைக்கு அந்த ட்ரேடிங் ஜேர்னி ஃபினிஷ், ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் என்ன, உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் வெளியே ஒரு வாக்கிங் போகலாம், சாங்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட சைக்காலஜியை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் ஒன்ஸ் வந்து நீங்கள் லாஸஸை பார்க்குறீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 4. ஸோ ட்ரேடிங் ஜேர்னலை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த ட்ரேடிங் ஜேர்னல் வந்து யாருமே பண்ணுற கிடையாது, கரெக்டாக? இப்போ நான் ஒரு என்ட்ரி போகிறேன் அப்படின்னா ஒருவேளை அது டிபி அடைச்சதுன்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. அதே மாதிரி அதுக்கு ஒரு லாஸ் ஆச்சுன்னா அதில் என்ன மிஸ்டேக் அப்படின்றது எழுதுங்க. ஸோ என்ன லாஸ், எவ்வளோ லாஸ் ஆச்சு, எவ்வளோ ப்ராஃபிட் நான் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சைக்காலஜி எப்படி இருந்துச்சு, எடுத்ததுக்கு அப்புறம் என்னோட சைக்காலஜி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் எழுதி வைக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நம்மளால அதே தப்பை மறுபடியும் பண்ணாமல் இருக்க முடியும். ஸோ ட்ரேடிங் ஜேர்னல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒருவேளை உங்களுக்கு ட்ரேடிங் ஜேர்னல் எப்படி பண்ணணும்னு தெரியலனா அதை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, அதுக்காக நம்ம ஒரு வீடியோ வந்து போடலாம், ரைட்? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த நம்மளோட பேட்ச் 7ஓட ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்குது. வீக்லி 3 டேஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். திங்கள், புதன், வெள்ளி சாயந்தரம் 6 மணிலேருந்து 6 PM IST டு 7 PM IST 7 மணி வரையும் 1 hour செஷன். ஸோ லைவ் செஷன் தான். இப்போ நான் எப்படி உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்தனோ இதே மாதிரி இன்னும் தெளிவாக ரொம்ப பொறுமையாகவும் I'll be teaching and I think ஆல்ரெடி 10 to 12 சீட்ஸ் வந்து புக் ஆகிடுச்சு. ஸோ தாராளமாக நீங்கள் இதை ஜாயின் பண்ணி நீங்களும் எங்களோட ஐசிடி வந்து லேர்ன் பண்ணலாம். ஒருவேளை உங்களால்
லைக் செஷன்ஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா தாராளமாக நாங்கள் உங்களுக்கு ரெக்கார்டட் செஷன்ஸும் கொடுத்துருவோம். நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் செஷனில் உங்களோட கொஷின்ஸை கேட்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். 24/7 கம்யூனிட்டி சப்போர்ட்டுமே எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும். இதை தவிர நீங்கள் வந்து என்னென்னலாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபாரெக்ஸ்னா என்ன, ஓகேவா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன டூல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ட்ரேடிங் விண்டோ, ஓகேவா, எஸ்பெஷலி எல்லா டைம்லையுமே எல்லா மார்க்கெட்டும் ஒரே மாதிரி இருக்காது, அதையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ரிவர்சல் கான்ஃப்ளன்ஸ், அதுக்கப்புறம் கேப்ஸ், பிளாக்ஸ், லிக்விடிட்டி கான்செப்ட், ஐசிடியில் இருக்கக்கூடிய பயாஸ், ஐசிடியோட ஃபிப் செட்டிங்ஸ், டாப் 3 ஆன ஐசிடி A+Y+ அண்ட் சிபிஎஃப் மாடல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 3 ஸ்ட்ராட்டஜி, 2 வந்து நீங்கள் ஃபாரெக்ஸ் மாடலில் யூஸ் பண்ணலாம் அண்ட் 1 வந்து நீங்கள் இந்தியன் அண்ட் தென் ஃபாரெக்ஸ் மாடல்லையும் யூஸ் பண்ணலாம். அண்ட் எங்களோட ஓன் அண்ட் பர்சனல் பேக் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜி தான் நாங்கள் சொல்லித்தர போகிறோம். அண்ட் தென் அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம், டிஸ்கவுண்ட், ஈக்வல்பிரியம் ஜோன்ஸ் அண்ட் வேலிடான என்ட்ரிஸ் எப்படி எடுக்கணும், ஓடிஸ்லாம் என்னென்ன, இதை தாண்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜின்னு சொல்லி எல்லாமே கவர் பண்ண போகிறோம். அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் எங்களோட ஃப்ரீ பேக் டெஸ்டிங் சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருவோம். நீங்கள் தாராளமாக அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பேக் டெஸ்ட்டும் பண்ணலாம், ஜேர்னலும் பண்ணலாம். அந்த ஜேர்னலை பார்த்து நாங்கள் ரிவ்யூ பண்ணி அதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்ற ஃபீட்பேக்கும் கொடுப்போம் மக்களே. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஆர்டர் டு லேர்ன் ஐசிடி வித் தமிழ் ட்ரேடர்ஸ் அகாடமி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நீங்கள் ஒருவேளை ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது. ஸோ தாராளமாக மேக் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டுடேஸ் வீடியோ. லெட்ஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் எபிசோட்.